சந்திரகிரிங்கிற ஒரு அழகான கிராமத்துல மீனாட்சி என்கிற ஒரு வயதான அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. மூத்தவன் கதிர் தான் விவசாயம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். இளையவன் கார்த்திக் படிச்சுட்டு இருந்தான். கதிருக்கும் கவிதாவுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. கவிதா ரொம்ப பொறுமையாவும் பொறுப்பாவும் இருப்பா. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவா. கவிதா அங்க வந்ததுல இருந்து அந்த வீடு ஒரு கோயில் மாதிரி ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கவிதா, அம்மாடி கவிதா, விடிஞ்சதுல இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற. நான் ஏதாச்சும் வேலை செய்யறேன்னு சொன்னாலு நீ கேட்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வந்து உட்காருமா. நீ வந்ததுல இருந்துதான் இந்த வீடு மகாலட்சுமி குடியிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்ததுதான் அத்தை. நீங்க எனக்கு மாமியார் இல்ல, அம்மா மாதிரி. அம்மா, கவிதா வந்த அப்புறமா தான் நம்ம வீட்டு சமையலோட வாசனை தெரு வரைக்கும் மணக்குது. தம்பி கார்த்திக் கூட இப்போதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட வந்துறான். ஆமாண்ணே, அண்ணி சமைக்கிற அந்த மீன் குழம்புக்கு நான் அடிமண்ணா. எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. ஆனா அண்ணி மாதிரி ஒரு அமைதியான பொண்ணுதான் வேணும். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கார்த்திக்கும் நல்ல வேலை கிடைச்சதும் அவனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. அடுத்த நாள் கார்த்திக்கு கல்யாணம். கவிதா தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தா. அத பார்த்த மீனாட்சி அம்மா, கவிதா, அம்மாடி கவிதா, காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஓடிக்கிட்டே இருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது சொல்லு. முதல்ல நீ வந்து கொஞ்சம் ஜூஸ் குடிமா. இருக்கட்டும் அத்தை. கார்த்திக் என்னோட தம்பி மாதிரி. அவனுக்கு நடக்கிற கல்யாணத்துல நான் வேலை செய்யாம வேற யாரு செய்வாங்க? அப்புறம் அந்த பொண்ணு ரம்யா வீட்டுக்கு வந்ததும் இந்த அண்ணி சரியா எதை கவனிக்கலன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா. ஆனா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாள் நான் உன் முகத்தை வாடி பார்த்ததில்ல. எனக்கும் உனக்கும் மாமியார் மருமகள் உறவை விட அம்மா பொண்ணு உறவு தான் அதிகம். இப்ப புதுசா ஒரு பொண்ணு வரா, அவ குணம் எப்படி இருக்குமோ, நீயும் ஏதாவது நினைச்சிருவியோன்னுதா பயமா இருக்கு. என்ன அத்தை இப்படி பேசிட்டீங்க? ரம்யாவ தங்கச்சி மாதிரி. அவ நகரத்துல வளர்ந்த பொண்ணுன்னு கார்த்திக் சொன்னான். இங்க வந்ததும் அவளுக்கு இந்த வீடு புதுசா இருக்கும், கொஞ்சம் தயக்கமா இருக்கும். நானே அவளை கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் கத்து கொடுப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. உன் மனசே தனித்தாமா. ஒரு சில வீட்டுல எல்லாம் 2வது மருமக வர்றப்போ அதிகாரம் போயிடுமோன்னு முதல் மருமக பயப்படுவாங்க. ஆனா நீ அவளை வரவேக்க காத்திருக்க. ரம்யா குடுத்து வச்சவதா. அவ வந்தாலும் இந்த வீட்டு அதிகாரம் சாவி எல்லாமே உங்கிட்டதான் இருக்குன்னு நீதான் அவளுக்கு வழிகாட்டி. ஐயோ அத்தை, அதிகாரம் எல்லாம் எதுக்கு அத்தை? நாங்க 2 பேரும் உங்க 2 கண்ணு மாதிரி இருப்போம். நாளைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இது அவளோட சொந்த வீடுங்கிற உணர்வை நாம அவளுக்கு கொடுக்கணும் அத்தை. அவ்வளோதான் என் ஆசை. நிச்சயமா கவிதா, உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு ஒரு குறையுமே வராதுமா. கல்யாணம் முடிஞ்சு ரம்யா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் ரம்யாவும் கவிதாவும் நகமும் சதையுமா இருந்தாங்க. பார்ப்பா கதிரு, 2 மருமகளை எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமாம்மா, ரம்யா கூட அண்ணி கிட்ட நிறைய கத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரம்யாவுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைச்சது. சம்பளமும் கூடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பேச்சுலையும் திமிரேட்டி பார்த்துச்சு. ரம்யா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கஞ்சி போட்டு கொடுக்குறியா? நான் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். அக்கா, நான் ஒரு கம்பெனிக்கு ஹெட். என்கிட்ட வந்து கஞ்சி போட சொல்றீங்க? நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கீங்க, நீங்களே செஞ்சுக்கோங்க. என்ன ரம்யா இப்படி பேசுற? அத்தைக்கு உடம்பு முடியலன்னு தான் கூப்பிட்டே. உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதுக்குன்னு என்ன வேலைக்காரியா மாத்தாதீங்க. இப்படி சொன்னதும் கவிதா ரொம்ப கவலையா அங்கிருந்து போயிட்டா. ரம்யா, இந்தாமா ராகி கஞ்சி குடி, உடம்புக்கு நல்லது. நீ காலையில எதுவும் சாப்பிடாமே லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துருக்க. அத்தை, எனக்கு இந்த பழைய காலத்து சாப்பாடு செட் ஆகாது. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வந்ததும் குடிச்சுக்கிறேன். நீங்க இத அக்காக்கே கொடுங்க, அவங்கதான் இதையெல்லாம் விரும்பி குடிப்பாங்க. பழைய காலத்து சாப்பாடு இல்லம்மா, இப்போ இதுதான் ஆரோக்கியம். கவிதா விடியற் காலையில எழுந்து உனக்கு சேர்த்துதான் இதையெல்லாம் தயார் பண்றா. ஒரு வார்த்தை அன்பா சொல்லக்கூடாதா? அன்பு பாராட்டுறதுக்கு இது என்ன சினிமா வார்த்தை? அவங்க வேலைய அவங்க பாக்குறாங்க, நான் ஏன் வேலைய பாக்குறேன். இதுல என்ன தப்பு? அப்புறம்
இனிமே என் ரூம்குள்ள ஏன் பெர்மிஷன் இல்லாம யாரு வரக்கூடாது. அக்கா அடிக்கடி வந்து கிளீன் பண்றேன்னு என் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கலைச்சு வைக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல அத்தை. அவ கிளீன் பண்றது உனக்கு பாரமா இருக்கா? அவ பண்ணலன்னா நீ பண்ணுவியா சொல்லு? எனக்கு வேலைக்காரங்கள வச்சுக்க தெரியாத. அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன வேலைய பெரிய தியாகம் மாதிரி பேசாதீங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் போச்சு. ரம்யா, நீ சாப்பிட்ட தட்டை சிங்க்ல அப்படியே வச்சுட்டு போற. கொஞ்சம் கழுவி வச்சிருக்கலாம்ல. எனக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அதனாலதான் சொல்றேன். அக்கா, நான் இங்க வேலைக்காரியா வரல, மருமகளா வந்திருக்கேன். என்னோட வேலையே வேற. நீங்க இதையே பெரிய விஷயமாக்காதீங்க. உங்களுக்கு முடியலன்னா ஒரு ஆளை வேலைக்கு வைங்க, நானே சம்பளம் தரேன். பணம் முக்கியம் இல்ல ரம்யா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தான் குடும்பம். நான் உன்னை என் தங்கச்சியா தான் நினைச்சேன். சாரி அக்கா, உங்களோட இந்த எமோஷனல் டிராமா எல்லாம் என்கிட்ட செல்லாது. நடந்த எல்லாத்தையும் மீனாட்சி அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரம்யா ஒவ்வொரு வார்த்தையையும் முள்ளு மாதிரி வீசுறால. கவிதா தான் பாவம், அவளை பார்க்கவே சங்கடமா இருக்கு. ஆனா இத ரம்யாவுக்கு எப்படி புரிய வைக்க போறோன்னு தான் தெரியல. கதிரும் கார்த்திக்கும் பேசுறது கூட குறைஞ்சு போச்சு. இவங்க சண்டையில என் பசங்க பிரிஞ்சிடக்கூடாது கடவுளே. இப்படி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவிதா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? என்னன்னே தெரியலங்க. ரம்யா இப்போலாம் முன்ன மாதிரி பேசுறதில்ல, கோவமா தான் பேசுறா. அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். அவ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவ சின்ன பொண்ணு, விபரம் இல்லாம பேசுறா. நீதான் பொறுத்து போகணும் கவிதா. நானு எவ்வளவுதான் பொறுத்து போறதுன்னு தெரியல. ரம்யா, அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க தெரியுமா? நீ ஏந்தா அண்ணி கிட்டையும் அம்மா கிட்டையும் இவ்வளவு முட்டிக்கிறியோ தெரியல. கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா? ஏன் கார்த்திக், நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஆனா இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு சின்ன சுதந்திரம் கூட இல்லையா? உங்க அண்ணி எதுக்கு எடுத்தாலும் அத்தை கிட்ட கேளுங்க, அத்தைக்கு இது பிடிக்காதுன்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அவங்க ரூல்ஸ் போடல ரம்யா, வழிகாட்டுறாங்க. எனக்கு வழிகாட்ட எனக்கு தெரியும் கார்த்திக். உங்க அன்னிக்குத்தான் வெளி உலகமே தெரியாது. அதனாலதான் அவங்க வீட்டை மட்டும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம ஏன் அவங்க கூட இருக்கணும்? சம்பளத்துல நாம தனியா ஒரு பங்களாவே வாங்கலாம். இந்த சின்ன வீட்ல உங்க அண்ணி போடுற சத்தத்தை என்னால கேட்க முடியல. ரம்யா, அண்ணி ரொம்ப பாவம். அவங்க நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? பாசம் இல்ல கார்த்திக், அது அதிகாரம். நான் வரத்துக்கு முன்னாடி அவங்க தான் இந்த வீட்டு ராணி. இப்போ நான் வந்ததுமே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நாம தனியா போயே ஆகணும். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மீனாட்சி அம்மா கவிதாவுக்கு ஒரு புடவையை எடுத்து கொடுத்தாங்க. அம்மாடி கவிதா, இது நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய புடவை. வர்ற வெள்ளிக்கிழமை விசேஷத்துக்கு மூத்த மருமக நீதா இத கட்டணு. அப்படி சொல்லிட்டு கவிதாவுக்கு மீனாட்சி அம்மா அந்த புடவைய கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரம்யா, நானும் இந்த வீட்டு மருமக தானே, அதென்ன இந்த விசேஷத்துக்கு கவிதா அக்காவுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா புடவை கொடுக்கறீங்க? ரம்யா, அவங்க இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு தான் முறையெல்லாம் தெரியும். நீ ஏன் தேவையில்லாம எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற? பெரிய மருமகளுக்கு தான் புடவை போகணும்னு அம்மா சொல்றாங்க. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஓ, அப்போ நான் இந்த வீட்டுக்கு மருமக இல்லையா? எனக்கு இங்க எந்த உரிமை இல்லையா? நீங்களும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்குறீங்களா? இவங்க அமைதியா நடிச்சு உங்க எல்லாரையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் நேர்மையா பேசுறதுனால உங்களுக்கு பிடிக்கல. நாமே இப்பவே வேற வீட்டுக்கு போகணும். எனக்கு இங்க இருத்தவே பிடிக்கல. வேண்டா ரம்யா, என்னை என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நம்ம குடும்பத்தை உடைக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்கோ. ஒரு புடவையால இங்க சண்டை வர வேண்டா. வேண்டாக்கா, நீங்க தானம் பண்ற மாதிரி விட்டு கொடுக்கற புடவை எனக்கு வேண்டாம். முறைப்படி எனக்கும் இந்த வீட்ல மரியாதை கிடைக்கணும், அவ்வளவுதான். கார்த்திக்கும் ரம்யாவை எப்படியோ சமாதானம் பண்ணி அந்த வீட்ல இருக்க வச்சான். இருந்தாலும் அந்த வீட்ல முதல்ல இருந்த சந்தோஷம் இப்ப இல்லாம இருந்துச்சு. ரம்யாவும் வீட்ல யார் கூடயும் பேசாம அவளோட வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கார்த்திக்கும் தன்னோட வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டி இருந்துச்சு. அந்த சமயமா பார்த்து ரம்யாவுக்கு வைரஸ் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. வீட்லயும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாததால வீட்ல இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியல. அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க. கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் கூட இல்ல.
இங்க நர்ஸ் கூட காசு கொடுத்தாதான் தண்ணி தராங்க. எனக்கு துணையா இங்க ஒருத்தரும் இல்லையே. ரம்யா அப்படி சொன்னதும் கார்த்திக் உடனே தன்னோட அண்ணனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டதுமே கதிரும் கவிதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாங்க. கவிதா ரொம்ப பாசமா ரம்யாவோட தலைய வருடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யா கண் முழிச்சதும், ரம்யா இப்ப எப்படி இருக்கு? இந்தா இத குடி ரம்யா, நான் உனக்கு பிடிச்ச சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை எவ்வளோ கேவலமா பேசினேன். ஆனா நீங்க எனக்காக வந்திருக்கீங்க. நான் திமிர்ல உங்களை என்னவெல்லாம் பேசினேன். வீட்ல சும்மா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் யாரும் இல்லாம அனாதையா கிடக்கும்போது நீங்க தான் ஓடி வந்திருக்கீங்க. என் படிப்பு, என் சம்பளம் எதுவும் இப்போ என் கூட இல்ல அக்கா. எதுக்கு ரம்யா இப்படி எல்லாம் பேசுற? நீ பண்ணது தப்புதா. ஆனா அதுக்காக என் தங்கச்சி கஷ்டப்படும் போது நான் வீட்ல உட்காந்துட்டு இருப்பேன். நான் சொல்லு, சின்ன பிள்ளைங்க தெரியாம தப்பு பண்றது சகஜம்தான் ரம்யா. நீ படிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கைங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது தான் ரம்யா. சொந்தம்னா என்னன்னு இப்போதாவது புரிஞ்சுக்கோ. ரம்யாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கார்த்திக்கும் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. திமிர்ல கண்ணு தெரியாம ஆறிட்டேன். அக்கா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. படிப்பு இருக்குங்கிற திமிர்ல நான் உங்களை மதிக்கல. ஆனா படிப்பு இல்லாத உங்ககிட்ட இருக்கிற அந்த பெரிய மனசு என்கிட்ட இல்ல. இனிமே நாம ஒரே வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அக்கா, உங்களுக்கு உதவியா நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பணம், படிப்பு இதெல்லாம் ஆபத்து நேரத்துல கை கொடுக்காது ரம்யா. அன்பு மட்டும்தான் எப்பவும் கூடவே இருக்கும். இப்ப பாரு, உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். அடிபட்டாதா புத்தி வரும்னு சொல்லுவாங்க. இப்பவாவது புரிஞ்சதே, அது போதும். அதுக்கப்புறம் ரம்யாவும் கவிதாவும் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.